Hello friends, welcome to நெல்லை சமையல். நாம இன்னைக்கு மஞ்சள் பூசணி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு panல 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள்ஸ்பூன் சீரகம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுபட்டதும் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதோட 15 சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். கடைசியாக ஒரு கட் பண்ண தக்காளி சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதோட 1/2 கப் அளவுக்கு மஞ்சள் பூசணி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு பாயில் ஆக விடுங்க. பாருங்கள், பாயில் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.